சென்னையில் குறைந்த வட்டியில் லோன் வாங்கி தருவதாக கூறி 1.5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த நபரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். நிதி நிறுவனத்தின் பேரில் நடைபெற்ற போர்ஜரியை நம்பி அப்பாவி மக்கள் தங்களது சேமிப்பு பணத்தை பறிகொடுத்து பரிதவித்துள்ளனர். நடந்தது என்ன? குறைந்த வட்டியில் அதிக லாபம், லோன் வேண்டுமா, நோ சிபில் ஸ்கோர், நோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்று நாளிதழில் கவர்ச்சிகரமாக விளம்பரம் செய்து கோடிகளை சுருட்டி உள்ளது மோசடி கும்பல். பத்திரிகையிலேயே விளம்பரம் கொடுத்ததால் நம்பகமான நிறுவனமாகத்தான் இருக்கும் என்று அதீத நம்பிக்கையில் ஆயிரக்கணக்கில் முன்பணம் செலுத்தி அப்பாவிகள் ஏமாந்துள்ளனர். இழந்த பணம் மீட்கப்படுமா? சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் உள்ள வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 45 வயதான தேவி. இவர் ஆவடி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் பிரபல தமிழ் நாளிதழில் வந்த கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி ஏமாந்ததாகவும் கூறியுள்ளார். திருமுல்லை வாயிலைச் சேர்ந்த செபாஸ்டின் என்பவர் SSNL ஸ்மார்ட் அக்கவுண்ட் என்ற நிதி நிறுவனத்தை நடத்தி வருவதாக விளம்பரம் செய்துள்ளார். அதில் வங்கி ஸ்டேட்மெண்ட், வருமான வரி தாக்கல், சிபில் ஸ்கோர் உள்ளிட்ட எந்த ஆவணமும் இன்றி 1 லட்சம் ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை லோன் வாங்கி தருவதாக குறிப்பிட்டுள்ளார். எளிதாக லோன் வாங்கி தருவதுடன் வாவ் ஃபுட் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதற்கு 5% லாபம் வாங்கி தருவதாகவும் ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசியிருக்கிறார். மிகவும் குறைவாக 1.5% வட்டியில் லோன் கிடைப்பதாக கூறியதை நம்பி பலரும் செபாஸ்டின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டுள்ளனர். பின்னர் SSNL நிறுவனம் மூலமாக லோன் வாங்குவதற்கு ப்ராசஸிங் ஃபீஸ், இன்சூரன்ஸ் மற்றும் முன்பணமாக 25,000 ரூபாய் வரை கறந்துள்ளார். அதன்படி 3 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்குவதற்காக சுமார் 400 பேரிடம் முன்பணமாக 1,50 லட்சம் ரூபாய் வரை வசூல் வேட்டை நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே வாவ் ஃபுட் நிறுவனத்தில் 5 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்தால் 5% வரை லாபம் தருவதாக கூறியதை நம்பி நூற்றுக்கணக்கானோர் முதலீடு செய்துள்ளனர். முன்பணம் செலுத்திய நிலையில் லோனும் கிடைக்காமல் முதலீடு செய்த பணத்திற்கு லாபமும் வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தான் நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டதை பலரும் உணர்ந்துள்ளனர். உடனே SSNL நிறுவனத்திற்கு சென்றபோது அங்கிருந்த ஊழியர்களும் செபாஸ்டினும் தலைமறைவாகியுள்ளனர். மோசடி தொடர்பாக பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். தங்களை ஏமாற்றியவர்களிடமிருந்து இழந்த பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 லட்சம் வரை தரேன்னு சொல்லியிருந்தாங்க, 1.5% தரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்காக நம்ம சில அவங்க ப்ரொசீஜர்லாம் வச்சுருந்தாங்க. என்ன ப்ரொசீஜர்னா, ஃபஸ்ட்டு ஒரு வெரிஃபிகேஷன் ஒரு 2,000 கட்ட சொன்னாங்க. லோன் ஓகே ஆனதுக்கப்புறமா ஒரு 13 வரை இன்சூரன்ஸ் கட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறமா டெபாசிட் வந்து ஒரு 10,000 கட்ட சொன்னாங்க. மொத்தம் 25,000 நாங்கள் கட்டணும். எல்லாருமே சேர்ந்துருக்கோம். மொத்தம் ஒரு 400 பேர் கட்டியிருக்கோம் நாங்கள். இது என்ன பண்ணாங்கன்னா, எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் செக் கொடுத்தாங்க. சரி, அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது 1 மந்த் டேட் தள்ளி செக் கொடுத்தாங்க. செக்கு கொடுத்துட்டு கரெக்டாக 20ஆம் தேதி வரையும் அவங்க வந்து செக்கு கொடுத்துருக்காங்க. 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க செக்கு. அவங்க அதே டிசம்பர் 20 எல்லா செக்கும் லைனாக பவுன்ஸ் ஆகுது. 400 பேர் செக் லைனாக பவுன்ஸ் ஆகுது. 22ஆம் தேதி ஆள் அப்ஸ்கன் ஆகிட்டார். அங்கே போய் பார்த்தா ஆஃபீஸ்லையும் யாருமே இல்லை, அவரோட வீட்லேயும் யாருமே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். கிட்ட 400 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்க. சரிங்க. புகாரின் பேரில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் தூத்துக்குடியில் பதுங்கியிருந்த செபாஸ்டினை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவரை ஆவடி அழைத்து வந்து விசாரணை நடத்தி பின்னர் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தருவதாக கூறி பல கும்பல்கள் செயல்பட்டு வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் மோசடி கும்பல் கூறும் ஆசை வார்த்தைகளை நம்பி அவர்களிடம் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர்.